கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு மட்டும்தான் குறைவில்லை. இன்னைக்கு நமக்கு தெரியாமலே நமக்கு தேவனுக்கு பயப்படாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முதலாளிக்கு பயப்படுறீங்க, டீச்சருக்கு பயப்படுறீங்க, ஹெட் மாஸ்டருக்கு பயப்படுறீங்க, வாட்ச்மேனுக்கு கூட பயப்படுறீங்க. ஆனா கர்த்தருக்கு பயப்படுறது இல்லை. எல்லாருக்கும் பயப்படுறீங்க. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மட்டும் உங்க வாழ்க்கையில ஏன் இல்லாம போயிருச்சுன்னா, அதுதான் பிசாசுடைய தந்திரம். எல்லாத்தையும் முக்கியப்படுத்தி தேவனுடைய காரியத்தை முக்கியம் இல்லாம ஆக்கிடுவான். உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு சொல்றேன். உங்க முதலாளியே உங்களை கூப்பிட்டு, ஏய் நாளைக்கு இத்தனை மணிக்கு நீ இதை பண்ணணும்னு சொல்லும்போது அவருக்கு முன்னாடி நெஞ்சை நிமித்திட்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்னாங்க பாருங்க. அந்த மாதிரி நாங்கள் ஆராதிக்கிற தேவனை நாங்கள் சந்திக்க போகிற நேரம் அந்த நேரம். ஐயா, கலெக்டரே வந்து கூப்பிட்டாலும், முதலமைச்சரே கூப்பிட்டாலும் அந்த நேரத்தை நான் யாருக்கும் தரமாட்டேன். இப்படி உங்களால சொல்ல முடியுமா? அப்படி முடிஞ்சவங்க தேவனுக்காக நிற்கிறவர்கள். அவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகள். மனுஷனை பிரியப்படுத்தினா தேவனை பிரியப்படுத்த முடியாது. தேவனை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மனுஷனை பிரியப்படுத்த முடியாது. இது 100% உண்மை. மனுஷனையும் பிரியப்படுத்தி தேவனையும் பிரியப்படுத்தணும்னு நினைச்சா அது முடியாது. அது நாடகம். அங்கேயும் நடிக்கிறோம், இங்கேயும் நடிக்கிறோம். அவன்கிட்ட நடிச்சிடலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட நடிக்க முடியாது. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சில வாய்ப்புகளை கர்த்தருக்காக பயன்படுத்தி பாருங்க. அது உங்க ஆசீர்வாதத்துக்கான. அது என்ன பண்ணும்னா உங்க வாழ்க்கையில குறைகளை மாற்றும்.